நான் ராத்திரி நேரத்துல மெட்ரோ ட்ரெயின்ல தனியா போயிட்டு இருந்தேன். அந்த பெட்டி கிட்டத்தட்ட காலியா இருந்தது. லைட் லேசா மின்னுச்சு. கண்ணாடியில என் பிம்பம் தெரிஞ்சது. என் வெளுத்த முகம், என் வெள்ளை நீல கண்கள் என்னையே உத்து பார்த்துச்சு. அப்போதான் நான் அவனை கவனிச்சேன். கொஞ்சம் தள்ளி ஒரு இருட்டு உருவம் உட்கார்ந்து இருந்தது. அவன் முகம் பாதி இருட்டுல மறைஞ்சு இருந்தது. அவன் ஒன்னும் பண்ணல, சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தான். ட்ரெயின் வேகம் குறையும் போதெல்லாம் அவன் பார்வை என் மேல இருக்கிறத என்னால உணர முடிஞ்சது. என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சது. அடுத்த ஸ்டாப்ல அவன் எழுந்தான். அவன் பக்கத்துல வந்தான், ரொம்ப பக்கத்துல. நான் உறைஞ்சு போயிட்டேன். என் உடம்பு அசையவே இல்ல. ஒரு வார்த்தை கூட பேசாம அவன் கைய நீட்டி ஒரு மொபைல் போனை என் உள்ளங்கையில வச்சான். அவன் கை ஜில்லுன்னு இருந்தது. நான் ஏதாச்சும் சொல்றதுக்கு முன்னாடி அவன் பின்னாடி போயிட்டான். நான் போனை அன்லாக் பண்ணேன். முதல்ல ஒன்னும் இல்ல, சும்மா ஒரு பிளாக் ஸ்கிரீன். அப்புறம் ஒரே ஒரு வீடியோ ஃபைல் இருக்கிறத பார்த்தேன். நான் ப்ளே பண்ணேன். அந்த வீடியோல ஒரு பொண்ணு மெட்ரோ ட்ரெயின்ல தனியா போயிட்டு இருந்தா. அவ பயந்த மாதிரி இருந்தா. அவளை பார்க்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அப்போதான் எனக்கு புரிஞ்சது ஏன் என்று. அந்த பொண்ணு நான் தான். திடீர்னு அந்த வீடியோல ஒருத்தன் அவ பின்னாடி வந்து அவ கழுத்துல நேரா கத்தியால குத்துனான். ரத்தம் எல்லா இடத்திலையும் சிதறிச்சு. என் நடுங்குற கையில இருந்து போன் நழுவி விழுந்தது. நான் நிமிர்ந்து பார்த்தேன். அந்த இருட்டு உருவம் இப்போ என் முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் சிரிச்சான். அவன் என்ன குத்துனப்போ என் கழுத்துல வலி வெடிச்சது. நான் கத்துனேன். முழிச்சு பார்த்தேன். நான் வேர்வையில நனைஞ்சு இருந்தேன். என் கழுத்து நல்லா இருந்தது. ரத்தம் இல்ல, மெட்ரோ இல்ல, அந்த இருட்டு மனிதன் இல்ல. அப்போதான் அந்த நினைவு எனக்கு வந்தது. போன வாரம் நான் ஒரு மெட்ரோல இருந்தேன். ஒரு பொண்ணும் தனியா பயணம் செஞ்சா. யாரோ ஒருத்தன் அவ கழுத்துல குத்துனான். அது நடக்கிறத நான் பார்த்தேன். நான் ஒன்னும் பண்ணல. நான் அவளை காப்பாத்தல. அன்னைக்கு இருந்து என் மனசு என்ன மறக்க விடல. ஒருவேளை என் கனவுல வந்த அந்த பொண்ணு அது நான் தான்.